தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனி வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயமே 7 days ப்ரிப்பரேஷன். அதாவது நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு நம்ம இருக்கிறது 1 week. ஸோ இந்த 1 weekல எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அப்படின்றதான். ஸோ இதில் புதுசாக எந்த விஷயம் நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. ஏற்கனவே செஞ்ச விஷயங்களை திரும்ப ரிமைண்ட் பண்ணி தான் படிக்க போகிறீங்க. ஏற்கனவே நிறைய டைம் இருந்திருக்கு, நிறைய டைம் படிச்சிருப்பீங்க, உங்களோட கோச்சிங் கிளாஸ் போயிருப்பீங்க. இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போனாலும் சரி, வீட்டில் இருந்து படித்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயமும். கிளாரிட்டி ஆஃப் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா, இந்த கிளாரிட்டி ஆஃப் கான்செப்ட் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் எடுத்து வச்சு நம்ம படிக்கும்போது நம்மளுடைய ஃபார்முலாஸ், நம்மளுடைய கான்செப்டில் ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த கிளாரிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா படிக்கிற விஷயங்கள் நம்ம என்ன படிக்கிறோம், ஏது படிக்கிறோம் தெரியாமலே நம்ம படிச்சுட்டே இருந்தால் ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக இருக்காது. ஒரு தெளிவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த விஷயங்களை படிக்கிறேன், இந்த விஷயங்களை படிக்கக்கூடாது, இதை படித்தா ஒரு தெளிவாக இருக்கும், இது நமக்கு புரியுது, இது புரியல அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியான விஷயங்களாக இருக்கிறத எடுத்து வச்சு இந்த லாஸ்ட் மினிட்ல நீங்கள் படித்தா போதும். ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் இஸ் த கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் நிறையா படித்து முடிச்சாச்சு, எந்த விஷயங்களும் புதுசாக படிக்க போகிறது கிடையாது. அப்படி நீங்கள் புதுசாக படிக்கலை அப்படின்னா ரிவிஷன் தான் முக்கியம். ஏற்கனவே என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். அந்த ரிவிஷன் அப்படின்ற போது கூட பார்த்தீங்கன்னா, எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய என்ன கைடு வச்சு படிக்கிறீங்களோ, எந்த புக்ஸ் வச்சு படிக்கிறீங்களோ, அல்லது ஒரு நோட்ஸ் வச்சு நீங்கள் படிக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸு என்னென்ன இருக்கோ இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பாயிண்ட் அவுட் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணுங்கள். ரிவிஷன்ன்றது பார்த்தீங்கன்னா, புதுசாக படித்து மனப்பாடம் பண்ணுற விஷயங்கள் கிடையாது. அதனால் நீங்கள் படிக்கும் பொழுதே உங்கள் மைண்டுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தெரியுதா, அதெல்லாம் அடிக்கோடு போடுங்க. அல்லது பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள், ரவுண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஹைலைட் பண்ணுங்கள். ஹைலைட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை இதை பாருங்கள். ஹைலைட் பண்ணுறது இதெல்லாம் அந்த ஹைலைட் பண்ணி படிக்கிற விஷயங்கள் இதற்கு முன்பாகவே நிறைய விஷயங்களை படிச்சிருப்பீங்க, அப்போவே நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சுருந்தீங்கன்னா இந்த டைமில் ரிவைஸ் பண்ணும்பொழுது எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ண முடியும். சில பேர் பண்ணலை, அதுக்கு முன்னாடி பண்ணலைன்னா இப்போ நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிடுங்க ஃபாஸ்ட்டாகவே. ஃபாஸ்ட் கோ த்ரூன்றது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் செய்யணும். சார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ்ன்றது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராக்டிஸ் இல்லைன்னா எந்த ஒரு விஷயமும் செயல்பட முடியாது. அதனால் ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த ப்ராக்டிஸை நம்ம எப்படி பண்ணுறதுன்னா, 2 வகையாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் படித்ததை திரும்ப திரும்ப படிக்கிறது ஒரு ப்ராக்டிஸ் தான். ஆனால் அதை விட முக்கியமானது நீங்கள் டெஸ்ட்டு எழுதி பார்க்குறது. அந்த டெஸ்ட்டுன்றதுனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கையில் வச்சுட்டு அதை சால்வ் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். ஒரு 3 hours எக்ஸாம் நீங்கள் எழுதுங்க. அந்த 3 hours நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது 2 விஷயங்கள் முக்கியமாக உங்களுக்கு புரியும். ஒன்று நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அதில் கிடைக்கும். கரெக்டாக 3 hours உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படின்னு உங்களை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் டெஸ்ட் எழுதி முடித்த அந்த ஆன்சர் பேப்பரை நீங்களே கரெக்ஷனும் பண்ணுங்கள். அப்படி நீங்களே கரெக்ஷன் பண்ணும்பொழுது எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குது, எங்கெங்கெல்லாம் நம்ம சரியாக பண்ணியிருக்கோம், எங்கெங்கெல்லாம் நம்ம படித்தது மறந்து போச்சு அப்படின்ற விஷயங்களை உங்களை நீங்களே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த 2 விஷயம் நமக்கு இதில் பெனிஃபிட் ஆகிடும். ஒரே டைமில் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ண முடியுதான்னு பார்த்துக்க முடியும் அந்த 3 hours. அதே நேரத்தில் நீங்களே கரெக்ஷன் பண்ணுறதுனால எது சரி எது தவறு அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஸோ நீங்கள் ஒரு செகண்ட் டெஸ்ட்டோ தேர்ட் டெஸ்ட்டோ எழுதும்போது அந்த தவறு, அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அதனால் ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தென் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயங்கள், அதாவது நீங்கள் படிக்கிற விஷயங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், நோட்ஸ் எடுக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்பீடப் பண்ணணும். நீங்கள் ரிலாக்ஸாக காலையில் எழுந்திரிச்சு பொறுமையாக தூங்கி எழுந்திரிச்சு அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் டைம் மேனேஜ்மெண்ட்டும் பண்ண முடியாது, ஒரு டெஸ்ட்டை எழுத முடியாது. நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போகிறவங்களா இருந்தீங்கன்னா அங்கே போக வேண்டியதாக இருக்கும், அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயமும் ஒரு ஸ்பீடப் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக எழுந்து படிங்க, அல்லது ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள், டைமை வீணாக்காமல் படிங்க. ஸோ இந்த விஷயங்கள் பண்ணணும். இது எல்லாமே பொதுவான விஷயங்கள், ஜென்ரலான விஷயங்கள். இதில் சொன்ன மிகப்பெரிய முக்கியமான விஷயமே என்னென்னா அந்த ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அதை விட முக்கியமான விஷயம் உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக என்னால் இது முடியும், ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி, இது என்னால் முடியும், நான் ஒரு மருத்துவராக நிச்சயமாக வருவேன் அப்படின்ற ஒரு மனநிலையை நல்லா வளர்த்துக்குங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் படித்த விஷயங்களாக இருந்தாலும், படிக்காத விஷயங்களாக இருந்தாலும், எக்ஸாமுக்கு போகும்போது ஒரு கிளியர் மைண்டோட ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் படிக்கணும். அது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் படிக்கணும். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எக்ஸாமுக்கு போகணுன்னா, நீங்கள் தூங்கி எழுந்திருக்கிறதுலேருந்து,
மற்ற விஷயங்களெல்லாம் முக்கியமாக அவாய்ட் பண்ணிவிட்டு செய்யணும். அதாவது டிவி பார்க்குறதோ, வெளியில் போகிறதோ, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் இந்த 1 வீக்கு கட் பண்ணிவிட்டு, முழுக்க முழுக்க உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ரிவிஷனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கோச்சிங் கிளாஸ் போங்க, அங்கே டெஸ்ட்டு வச்சாங்கன்னா அதை அட்டன் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி அனலைஸ்க்குள்ளே மட்டுமே இருக்கணும் நீங்கள். ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷத்தில் இந்த இந்த அடுத்து வரப்போகிற ஒரு வாரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நிச்சயமாக உங்களால் நீங்கள் நினைக்கிற மாதிரி மதிப்பெண் எடுத்து நிச்சயமாக ஒரு தமிழ்நாட்டில் நல்ல ஒரு மருத்துவராகவும் அல்லது புதுச்சேரியில் ஒரு நல்ல ஒரு மருத்துவராகவும் நிச்சயமாக உங்களால் வர முடியும் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ஸோ அதனால் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த அடுத்த 1 வீக்கில் நீங்கள் படிக்க போகிற விஷயங்கள் உங்கள் லைஃபையே மாற்ற போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட்.